அண்ணா, சுடர் இங்கே இருக்கட்டும். நீ வீட்டுக்கு போயிட்டு வாண்ணா. அண்ணி அண்ணி உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கல்ல. நாளைக்கு போய்க்கிறேன் அபி. தருண் உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தான். நான் தான் இங்கே இருந்த பதட்டத்தில் சரியாக கூட பேசவே முடியல. பசங்களையும் சரளாவையும் நேரில் பார்த்து விவரத்தை சொல்லிட்டு சுடருக்கும் எனக்கும் மாத்துறதுக்கு ஏதாவது துணிமணி எடுத்துகிட்டு வரேன். நீ எதை பற்றியும் யோசிக்காமல் ரெஸ்ட் எடு. நாங்கள் வெளியே இருக்கோம். சுடர், உன் அம்மா தூங்கட்டும், வா. வா. என்ன வெற்றி, புதுசா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க? கொஞ்ச நாளாவே நீ செய்யறது நடந்துக்கிறது எல்லாமே புதுசா தான் இருக்கு கர்ணா. இது பாரு, எதுவா இருந்தாலும் நேரடியா என்கிட்ட பேசு. எதுக்காக அபியை கொள்றதுக்கு ஆரம்பிச்ச? அதுவும் ஜெயிலுக்கு. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? இது மட்டும் இல்ல, ஜெயில நடந்த ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்ல யாரோ ஒரு சமூக விரோதி அபிய சுட்டாங்கிறது நியூஸ்ல போட்டு ஊருக்கே தெரியும். ஆனா அத நீதான் செஞ்சிருப்பன்னு எனக்கு தெரியும். ஏன், எதுக்காக இவ்வளவு ஆத்திரம்? அவளுக்கு சட்டமே தண்டனை கொடுத்து அதை அனுபவிச்சுட்டு இருக்கால. இப்ப நீ அவளை கொண்டு என்ன சாதிக்க போற? ஆமா, அபியை கொல்றதுக்கு ஹாஸ்பிட்டல்லையும் ஜெயிலையும் நான் அந்த ஆளுங்களை அமிச்சேன். ஆனா அவ எப்படி தப்பிச்சிட்டா? அந்த அபி செத்தாதான் எனக்கு ஏன் பார்வதி ஏன் மேல வச்சிருந்த அன்புக்கு நான் காணிக்க கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன். போதும் கர்ணா, போதும். அபிய பழி வாங்குறேன்னு இப்படிலாம் செஞ்சு நீ தேவையில்லாம ஓ வாழ்க்கையை தொலைச்சனா அப்புறம் மகேஷ் என்னவான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அவ்வளவு பெரிய ஆள் வந்த ப்ரோக்ராம்ல, அதுவும் ஜெயில்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும் யோசிச்சு கூட பார்க்காம ஏன் அப்படி கண்மூடித்தனமா நடந்துக்கிற? ஏன்னா என் உயிரை என்கிட்ட இருந்து பறிச்சவாவ. அவ மறுபடியும் பரோல்ல வந்ததை பார்த்ததுக்கு அப்புறமா என் பார்வதி இல்லாத இந்த உலகத்துல இந்த அபி இருக்காளேன்ற ஆத்திரம் என் மனசுக்குள்ள கொந்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதான் இந்த மாதிரி நான் செஞ்சேன். இத பாரு, அந்த அபி செத்தாதான் எனக்கு நிம்மதி. என்ன? போதும் கர்ணா, போதும். உன்னோட ஆத்திரம் உன் கண்ணையே மறைக்குது. நீ அவளை கொன்னே தேரணுங்கிற முடிவோட இருக்க. ஆனா அந்த அபி என்னடான்னா அவ தப்பே செய்யலங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. கர்ணா, எனக்கு என்னமோ பார்வதி அக்காவோட கொலைக்கு பின்னாடி வேற ஏதாவது மர்மம் இருக்குமோன்னு தோணும். பார்வதி அக்காவை நம்ம எதிரிங்க யாரோ கொன்னுட்டு அபி அதுல இன்வால்வ் பண்ணிருப்பாங்களோன்ற சந்தேகம் வருது. சபாஷ் வெற்றி, சபாஷ்.